வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சு உதயநிதியை பற்றியும் உதயநிதியுடைய வாழ்க்கையை பற்றியும் மத்திய அரசு நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி, முதல்வர் ஏன் டெல்லி சென்றார் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு அப்புறம் முதலமைச்சர் ஏன் வந்து பார்வையிட போகிறார் அப்படின்னு. திமுக பிஜேபி மோதலாக இது மாறிட்டதை பார்க்க முடியும். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடைய குரல் அமுங்கி போய் பிஜேபி இதில் ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக இதில் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா இதில் அரசியல் பண்ணதே ஆகணும், எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பிஜேபி எப்படி அணுகுது? ஏற்கனவே உதயநிதி சொன்னது என்ன? யார் அப்பன் வீட்டு காசுக்கு நான் கேட்குறோன்னாரு. அவர் கடவுள் கீழே பேசுகிறார். இதை இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் கடுமையாக, அவங்க வார்த்தையே அப்படித்தான், உதயநிதி அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியுமா, அவர் எப்படி வந்தார், அவங்க அப்பாட்ட போய் கேட்க சொல்லுங்கள், இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் வாரிசாக வந்தார் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் டென்ஷனாக தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, அண்ணாமலை போய் பார்க்குறாரு, முருகன், இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்தை பிஜேபி எப்படி கையாளுது? மழை வெள்ள பாதிப்பில் முதலமைச்சர் டெல்லி வராரு, அர்ஜென்ட்டாக நைட் அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பையும் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக மழை வெள்ள பாதிப்பின் போது இந்தியா கூட்டணி அவருக்கு முக்கியமாக போச்சு, மக்கள் முக்கியமாக இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் எடுபடுமானா, இப்போ என்ன நினைப்பாங்க மக்கள்? என்னங்க உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம், ஏன் இல்லைங்க எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் இப்போ இவ்வளோ ஹார்ட்ஸாக பேசுகிறாரு? ஒன்று. ரெண்டாவது, ஆமாங்க அவர் சொல்கிறது உண்மை தானேங்க, நம்ம நிறையா ஜிஎஸ்டிலாம் கொடுக்குறோம், மற்ற ஸ்டேட்டில் கொடுக்குற மாதிரி நமக்கும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறது. 2. பொதுப்படையாக மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த நேரத்தில் இவர் பேசுனதும் தப்பு, அவங்க பேசுனதும் தப்பு, தேவையில்லாமல் இவர் ஏன் பேசணும்? இன்றைக்கி நம்ம வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது, நம்ம வாங்க வேண்டிய இடத்துல இருக்கோம். நமக்கு காரியம் பெருசாக வீரியம் பெருசானா காரியம்தான் பெருசு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். இந்த வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பிஜேபியோ திமுகவோ அரசியல் பண்ணால் மக்கள்கிட்ட அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க சாயம் எழுத்துரும். இன்னும் குறிப்பாக இந்த 900 கோடி விடுவிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் விடுவிப்போங்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது மத்திய அரசு இப்போ திமுக ஸ்கோர் பண்ணுறதை பார்த்து வேகமாக நடவடிக்கை எடுக்குதுன்னு தான் பார்க்குறோம். நமக்கு திமுகவை பிஜேபியாங்க, மக்களுக்கு நல்லது பண்ண, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் சண்டையெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, உங்கள் அரசியல்லாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ரெயிட்டாக உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்கன்னா ஒன்று தெரியுது. இந்த வெள்ளச்சேதத்தில் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எல்லாம் பேசல, அமைதியாயிட்டார். அதுக்கு இந்த 4000 கோடி எங்கே? எடப்பாடிக்கு ஒரு செக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த 4000 கோடி நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த வெள்ளச்சேதத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வார்த்தை போர். இப்போ பிஜேபிக்காரங்க மகிழ்வாங்க, பரவாயில்ல அண்ணா உதயநிதியை வெளுத்து வாங்கிட்டாங்க, அப்படி தான் பேச்சு. உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், முதலமைச்சர் எல்லாம் போய் பண்ணாங்கங்க. ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன? இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த ஏக்கம் இருக்கும். மத்திய அரசு மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த வார்த்தையை உதயநிதி ஏற்கனவே சனாதனம் போல் தவிர்த்திருக்கலாம் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம உரிமை கேட்குற இடம் இல்லை. சனாதனத்தை பற்றி கூட உதயநிதி அவர்கள் பேசியிருக்கக்கூடாது, அவருடைய கொள்கை எதுவாக இருக்கலாம், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தை சும்மா நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கில் இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு உதவலாம். நான் உண்மையிலே வருத்தப்பட்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிஜேபி ஆளுங்க, திமுக ஆளுங்க, இந்த நேரத்தில் இவர் பேசுனதும் அவங்க பேசுனதும், இவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? என்னங்க இவ்வளோ கடுமையான வார்த்தையெல்லாம் பண்ணுறாங்க, இது வந்து இந்த மாதிரி வார்த்தையில் எனக்கு பேச தெரியாது. உதயநிதி அவர்களை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் தமிழக மக்களுக்கு தெரியும், எங்கள் மோடியை பற்றி உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். அவங்களும் இவங்கள மாதிரி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், உதயநிதி அவர்களோ நிர்மலா சீதாராமனோ மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ 2 பேர் கட்சியும் ஆக்டிவாக இருக்குது. அதிமுக ஆக்டிவாக இல்லை. அதிமுக அதுக்கு வெகுண்டு எழுந்திருக்கணும். நீங்கள் 4000 கோடின்னு சொன்னீங்களே, போனாச்சு நாங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். வேலுமணி சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? அப்போ நல்லாவே தெரியுது, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் பிரச்சனை நடந்திருக்குது, தவறு நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக அதிமுக அமைச்சர்கள் மேலே ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கலைங்கிற பெரிய கேள்வி எழுக்குது. இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று தான், திமுக ஏற்கனவே டேமேஜ், பொன்முடி விஷயம் போய் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதனால் திமுகவில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு அமைச்சர் வந்து உள்ளே போகிறது திமுகவுக்கு ஒரு இறங்க முகம் தான். இனிமேல் தேர்தலில் அவங்க பேச முடியாது. இதை பற்றி எல்லா விஷயத்தையும் தாண்டி முதலமைச்சர் டெல்லி போய் இந்தியா கூட்டணிக்கு போனாருங்கிற அழுத்தமான வாதம் பிஜேபி வைக்கிது. ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா நீங்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது பண்ணுங்கள். இன்னும் குறிப்பாக
எப்போ அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார், நாங்கள் எப்போ கொடுத்தோங்கிற டீட்டெயில் இன்னும் பிஜேபி கொடுத்துருந்தா அது இப்போ வெகுஜன மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எடுபடும். ஸ்டாலின் வந்து டெல்லி போகிறாருங்க, காலையில் இத்தனை மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கேட்டார், ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு, ஆளுநர் பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம். மற்றபடி இது ஒரு வார்த்தை தகராறு. இந்த தகராறு விரைவில் முடிய வேண்டும், தமிழக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், திமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட கோபம் இருக்கானா? கண்டிப்பாக கோபம் இருக்குது. ஆனால் அதற்கு எதிராக பிஜேபி இன்னும் வேகமாக இணைந்தால் ஓரளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம். இப்போது வரை எடப்பாடி ஆஃப் ஆனது ரொம்ப வருத்தமான வலிக்கக்கூடிய விஷயம். அவர் அரசியல் பண்ணியிருக்கணும், அரசியலை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கணும், இந்த 4000 கோடி விஷயத்தெல்லாம் பேசியிருக்கணும். அவர் அமைதியாக இருந்து விட்டார். இப்போது பிஜேபி வந்து வேக வேகமாக எடுத்துக்கொண்டு இது பிஜேபிக்கு ஓரளவுக்கு நன்மை தான் பயக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.